ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுபாஷ் ஹியர். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பின்னாடி இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய பேச்சுலர் ரூம் டூர். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் சுற்றி பெரிய லெவலில் காமிக்கிற ஒரு பெரிய ஸ்பேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் நான் லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக இருந்த இடத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்தது, இது கற்றுக் கொடுத்த பாடம் மற்றும் நான் இங்கே எப்படி வந்தேன் போன்ற விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்குமே ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உண்டு. பேச்சுலராக இருக்கீங்க, பேச்சுலராக வரப்போகிறீங்க, ஒரு புதுசாக போய் ஒரு இடத்துக்கு போய் தங்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கொஞ்சம் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வீட்டுக்குள்ளார தான் இருக்கேன், ஃப்ரண்ட்லேருந்து வரேன். ஆக்சுவலாக இதுதான் மெயின் டோர். இங்கேருந்து தான் நம்ம வீடானது ஆரம்பிக்கும். ஸோ நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வீடு. நல்ல ஒரு வென்டிலேஷனான ஒரு இடம். இதுதான் ஹால். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நான் எப்பவுமே படுத்திருப்போம். பாய் தான், பெரிய இதர வசதிகள்லாம் ஒன்றும் கிடையாது. இது பக்கத்துலேயே ஆஷிக் முகமது, அவர் நான் வந்து அன்புக்குரிய ஒரு பாய் அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிடுவேன். என்னுடைய நல்ல ஒரு வயது வித்தியாசம் உள்ள ஒரு நபர் தான். திருமணமாகி இரு குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவரை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து இந்த ஒரு ஹால்லே பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு அட்டாச்சாக ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க, டெஸ்க்கு. அதை வச்சு நாங்கள் கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்போம். இந்த ஒரு சேரையும் இங்கே ஒன்று இன்னொன்று இது கூட வச்சுருந்த இன்னொருத்தர் ஒரு நபர் வந்து அவர் ஆல்ரெடி இந்த வீட்டில் இருந்தனால இந்த சேர் எங்களுக்கு யூஸ் ஆச்சு. இதுதான் வந்து ஒரு சிறிய கிச்சன். பெருசாக எதுவுமே இருக்காது. நாங்கள் சமையலுக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு சின்ன இண்டக்ஷன் எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒன்று வச்சுருந்தேன். இப்போ அதுவுமே நம்ம பேக் பண்ணியாச்சு. ஸோ சின்ன சின்ன ஸ்பேஸ் இதுதான். ஸோ இதுலேயும் ஒரு சின்ன கபர்ட்ஸ்லாம் இருந்தது. இதில் ஒரு சில பேர் நாங்கள் துணி வச்சுப்போம். மொத்தம் 3 பேர் இந்த வீட்டில் அலோடு. நான் சொன்ன இன்னொருத்தர் போக இன்னொருவர் வந்து இந்த ரூமில் தான் எப்போவுமே ஆக்குபை ஆயிருப்பாப்பில். இதுவும் அதே பாய் வச்சு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான். பெருசாக எங்களுக்கு இந்த டேபிள் வசதிகள் நிறைய கிடையாது. இந்த மாதிரி 1-2 பழைய விஷயங்கள் இருந்தது. ஸோ இதோட மொத்த வீடு முடிஞ்சுது. வெளியே போனால் பால்கனி வந்துடும். அதுக்கு முன்னாடி சும்மா ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். இதுதான் மொத்த ஹாலு. இது வந்து ரெஸ்ட் ரூமு. ஸோ இது வந்து பால்கனி. நல்ல ஒரு ஸ்பேஸான பால்கனி. பெருங்குடி WTC வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தெரியும். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபுட்டேஜஸ்லாம் உங்களுக்கு காமிச்சேன். பட் இப்போ இது கொஞ்சம் எனக்கு கற்றுத்தந்த பாடங்கள். முதல்ல இந்த ரூமுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். 2022 ஜூன் அந்த டைமில் தான் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் வரலாம், புது ஆஃபீஸ் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் திறந்தாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு வர்றேன். ஏதாச்சும் நல்ல ஒரு பிஜி கிடைக்குதான்னு பார்க்குறேன். எனக்கு ஃபுல்ஃபில்டாக எந்த ஒரு பிஜியுமே கிடைக்கல. அப்படியே இருந்தாலும் அது பயங்கர ஒரு ப்ரைஸ் இருந்தது. ஸோ அப்படிங்கிறப்போ துறைப்பாக்கம் பக்கத்தில் ஒரு பிஜியில் ஒரு நாளைக்கு அரௌண்ட் 400 ரூபா கொடுத்து இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நான் தேடிட்டே இருந்தேன். சரி, ஓகே, வேறு ஏதாவது நல்ல பிஜி கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒரு நாராயண பிஜி அப்படின்னு நினைக்கிறேன். இது பக்கத்துலேயே, பெருங்குடி பக்கத்துலேயே ஒரு பிஜியில் போகிறப்போ ஒருத்தர் நல்ல ஒரு லுங்கி கட்டிட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தாப்புல. அவர்கிட்ட பேசுகிறப்போ இந்த மாதிரி பிஜிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பட் எனக்கு வீடு கிடச்சா நல்லாயிருக்கும், அதுதான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ நானும் கூட அப்படி தான் பார்க்குறேன். நான் எதாவது இருந்தால் அந்த ஏரியாவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ நான் மறுபடியும் அந்த பிஜிக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் ஊருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி போனேன். அப்போ தான் வந்து அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடு 1 BHK வீடு போட்டிருக்காங்க, வேணும்னா சொல்லுங்கள், நம்ம புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப ஒரு ரஷ்லாம் இல்லை. 2022 அப்போ தான் கோவிட்லேருந்து எல்லா ஆஃபீஸ்லாம் வந்து கொஞ்சம் நார்மலுக்கு பேக் ஆகி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. வீடு எனக்கு வீடியோ அமைச்சிருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது. இதை நீங்கள் ஓகே பண்ணிடுங்க அப்படின்னே நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ் கூட நான் அவரை நம்பி கொடுத்துருந்தேன். அப்படி ஒருத்தர் தான் வந்து ஆஷிக் முகமது அப்படின்னு நான் சொன்னது. சீக்கிரமே அவர் ஒரு நல்ல ஒரு ஜாவா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்காப்புல. நல்ல ஒரு ஸ்டேஜில் நிறைய பேருக்கு உதவக்கூடிய, லைக் அவருடைய நாலேஜ் அவர் கொண்டு வந்த பாதை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ மூலமாக நீங்கள் அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அவர் ப்ளஸ் அவரு கூடயே பிஜியில் தங்கியிருந்த இன்னொருத்தர்
அவருக்கு கூட அப்போ பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி அவரும் வீடு பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு அவரோட சேர்ந்து 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு பயணம் ஆரம்பிச்சது. நான் காலேஜில் ஒரு வருஷம் பேச்சுலராக தங்கியிருந்தேன். அப்போ கூட எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 2 ஸ்ட்ரேஞ்சர் கூட பழகி அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்டாகி கண்டினியூ பண்ணோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நல்லாவே ஓரளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எது இருந்தாலுமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டோம். ஸோ இதுதான் அந்த 3 நபர்கள் கூட மாறினது. அதுக்கப்புறம் அந்த பாய் அப்படின்னு சொல்கிற ஆஷிக் அவர்கள் வந்து கூட இருந்தாப்புல. அவர் தேனியை சேர்ந்தவர். இன்னொரு வந்து ஒரு வருஷம் முன்னாடி திருமணமாகி போயிட்டாப்புல. ஸோ அதுக்கு ஒருத்தங்க தான் அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி இப்போ வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பின்னாடி லைக் வீட்டுக்கு வெளியே ஒரு ஆஃப் டெரஸ் மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து நம்ம ஆஃபீஸ் எந்த அளவுக்கு பக்கம், நான் எவ்வளோ ஈஸியாக போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம ஆஃபீஸ் தெரியும். அண்ட் இப்போ இந்த ஒரு பதிவுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வெக்கேட் பண்ணுறேன் இந்த ரூமை. ஸோ அதான் ஒரு டாக்குமெண்ட்டும் பண்ணிக்கலாம். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையிலேயே கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ, இவ்வளோ நாள் நல்லா பழகி அழகாக இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அக்கா வீடு வந்து ஓன் சிஸ்டர் வேளச்சேரி பகுதியில் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம், கொஞ்சம் வீட்டு சாப்பாடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னதான் இருந்தாலும் இங்கே நம்ம பண்ணி சாப்பிட்றது இல்லை. ஸோ அந்த கிச்சன் செட்டப்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டோம். ஸோ அதுக்காக தான் இது ஒரு பதிவு. சரி, ஓகே, இதை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. இது போக நம்ம ஸ்டில் ஆஃபீஸ்க்கு வந்து தான் இருக்க போகிறோம். ஸோ பெருங்குடியை நான் இன்னும் காலி பண்ணல, பட் வீடை காலி பண்ணுறேன். பெருங்குடியும் நான் இது வரைக்கும் சென்னையிலேயே அதிகப்படியாக ஒரு ஏரியாவில் இருந்தேன்னா அது பெருங்குடி தான். ஸோ இந்த ஒரு ஊர் மக்களாகவே தான் நான் இருந்தேன். இங்கே போகாத கடைகள் கிடையாது. இந்த கோயில் திருவிழாலாம் ஒரு ஆக்டிவாக அங்குள்ள மெம்பர் மாதிரிலாம் அட்டன் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக தந்தது. பெருங்குடியை வச்சு நல்லா ஒரு கவர் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு அதெல்லாம் பொறுத்து கண்டிப்பாக அந்த ஒரு பெருங்குடி விலாகும் எனக்கு வரும். அது போக ஒரு பிஜி நீங்கள் எப்படி தேடி போகணும், ஒரு பேச்சுலர் ரூம் எப்படி எடுக்கணும் போன்ற விஷயங்களும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்கிறத உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ அந்தளவுக்கு ஒரு ஈஸியாக போயிட முடியாது. நிறைய போட்டி இருக்குது இந்த ஏரியாவிலலாம். பிகாஸ் கமர்ஷியல் ஸ்பேஸு நிறைய ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறனால ஆன்லைனில் நிறைய செக் பண்ணுங்க. நிறைய களத்தில் இறங்கி திருவா போங்க. உடனே எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு வாரத்திலும் கிடைக்கலாம், 2 வாரத்திலும் கிடைக்கலாம், ஒரு மாதத்துலையும் கிடைக்கலாம், சில மாதங்களும் ஆகலாம். உங்களுக்கு ஏற்ற வீடு வேணும்னா அந்த டூலெட் போர்டெல்லாம் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு காசு கொடுக்க விருப்பம்னா புரோக்கர்கிட்ட கேளுங்க. பட் அவங்க டேஸ்ட்டுக்கு உங்களை தள்ள பார்ப்பாங்க. நீங்கள் அதில் உறுதியாக இருக்கணும். ப்ளஸ் நோ ப்ரோக்கர் மேஜிக் பிரிக்ஸ் அந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. நானே நிறைய அந்த மாதிரி பார்த்துலாம் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ பிஜி அதெல்லாம் எப்படி போகணுங்கிறதையும் வேணால் ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட் பண்ண ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் நான் ஒரு பேச்சுலராக 2 வருஷம் இருந்த இடம் இதுதான். ஸோ அதை பதிவு பண்ண ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ பேச்சுலர் தங்கி இருக்கக்கூடிய அண்ட் இந்த இதில் இன்னொரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லுவேன். இங்கே இருக்கிற நெய்பர்ஸ் எங்களுக்கு பெருசாக அவங்க வேலையை பார்ப்பாங்க. எப்போயுமே பார்த்தா ஒரு சிரிப்பாங்க. ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருந்தாங்க. பட் நிறைய ஃபேமிலிகள் இருக்கிற இடத்துல பேச்சுலர் இருந்தால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இயல்பு தான். ஸோ எங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த 3வது நம்பர் முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அவர்லாம் வந்து அது அடிக்கடி சொல்லுவாப்புல, இந்த மாதிரி நானும் விநாயகர் சதுர்த்தி அதுமா நாங்களாம் ஃபெஸ்டிவல் சீசன்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஊருக்கு எங்கேயாவது போயிடுவோம். அவர் மேக்ஸிமம் இங்கே இருப்பாப்புல. நானும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு டோரை ஓப்பன் பண்ணி மூடுறேன், கண்டுக்கவே மாட்டுறாங்க வெளியே அப்படிமாப்புல. ஸோ அந்த மாதிரி பண்டிகை நாட்கள்லாம் வந்து ஏதாச்சும் வீட்டு பலகாரங்கள்லாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்மளுடைய காசு இருக்கும், ஆனால் வெளியே போய் சாப்பிட்டாலும் வெளியே போய் காசு கொடுத்தாலும் அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு நெய்பர் அந்த மாதிரி இருக்கீங்க, பக்கத்தில் பேச்சுலர் ரூம் பசங்க இருக்காங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகுதுன்னா சாப்பிட்டு போக மீதம் இருக்கக்கூடிய அந்த பண்டிகை கால பண்டங்களை வந்து கொடுத்து பகிர்ந்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட இருக்கவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு என்ன தர டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அதெல்லாம் சொல்லணும்னு. சில நேரங்களில் அப்படியே நல்லெண்ணெய் மணக்க கறி குழம்பு போடுவாங்க. அப்போ நாங்கள் வெளியே ஆல்ரெடி போர் அடித்த சாப்பாடு தான் சாப்பிடுவோம். சாப்பிட்றது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இங்கே இடிச்சது. அதை தவிர எல்லாமே எனக்கு பக்கவாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் அந்த கிச்சன் செட்டப்லாம் பண்ணியிருக்கலாம், பட் அப்படியே அது தள்ளி போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமாக இந்த ஒரு பேச்சுலர் விஷயங்கள்லாம் உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பேச்சுலர் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் உதவி பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலில் இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.